வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்துப் பாலில் 117வது அதிகாரமான படர் மெலிந்திரங்கள் என்ற தலைப்பில் உள்ள குறள்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். படர் மெலிந்திரங்கள் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் படர் மெலிந்திரங்கள். குறள் 1161. மறைப்பேன் மண் யானிக்தோ நோயை இறைப்பவருக்கு ஊற்று நீர் போல மிகும். மறைப்பேன் மண் யானிக்தோ நோயை இறைப்பவருக்கு ஊற்று நீர் போல மிகும். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். இக்காம நோயை பிறர் அறியாமல் யான் மறைப்பேன். ஆனால் இது இறைப்பவருக்கு ஊற்று நீர் மிகுவது போல் மிகுகின்றது. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நான் என் தலைவனான இறைவனை அச்சத்தால் திரையிட்டு மறைக்கிறேன். இறைப்பவருக்கு எவ்வாறு ஊற்று நீர் பெருகுகிறதோ அவ்வாறு திரையை விலக்குபவர்களுக்கு இறை காட்சி வெளிப்படும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நான் என் தலைவனான இறைவனை அச்சத்தால் திரையிட்டு மறைக்கிறேன். இறைப்பவருக்கு எவ்வாறு ஊற்று நீர் பெருகுகிறதோ அவ்வாறு திரையை விலக்குபவர்களுக்கு இறைக்காட்சி வெளிப்படும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.